ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட இங்கிலாந்து வரைக்கும் டைம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். 1553லேருந்து 5058 நடந்த ஸ்டோரி பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். பிளட்டி மேரி இந்த பேரை கேட்டாவே இங்கிலாந்துல இப்போவும் இன்னமும் மறந்துகிட்டு இருக்காங்க. யார் அந்த பிளட்டி மேரி அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவங்க தான் இங்கிலாந்துல ஃபர்ஸ்ட் குயினா ஆட்சி புரிஞ்சவங்க. அப்போ எலிசபெத் யாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மேரியும் எலிசபெத்தும் தாய் வழி தான் வேறையாச்சே தவிர தந்தை வழி ஒன்று தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் கிடையாது. இவங்களுக்கு ஏன் பிளட்டி மேரின்ற பேர் வந்துச்சு அதை பற்றி தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். 3 குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்களோட ஆட்சி முறை ரொம்ப கொடுமையாக இருந்திருக்கு. இவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை தான் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதை மீறினவங்கள நடு ரோட்டில் வச்சே இவங்க கத்தியால் வெட்டியே கொண்டு இருக்காங்க. ரத்தம்லாம் தெறிக்க. ஸோ அந்த பூமியே ரத்த வெள்ளமாக மாறி இருக்கு ஒவ்வொரு நாளும். அதனால தான் இவங்களுக்கு பிளட்டி மேரின்ற பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2வது குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க மாட்டாங்க, அழகாக இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்டுக்கே இவங்களை பிடிக்காது. அதனால இவங்க அழகாக மாறணுன்றதுக்காக சில இளம் பெண்களையும் குழந்தைங்களையும் கடத்தி கொண்டு போய் கொலை செய்து அந்த ரத்தத்தில் குளிச்சிருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு பிளட்டி மேரின்ற பேர் வந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சரி, கடைசியா என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க கன்சீவா இல்லாதப்போ கன்சீவா இருக்கிறதா இவங்களே நினைச்சிட்டு இதை மற்றவங்களுக்கும் சொல்லி நம்ப வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8-9 மாசத்துக்கு அப்புறம் நான் கன்சீவா இல்லைன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி 2 வாட்டி பண்ணதாக சொல்லப்படுது. பட் இவங்களுக்கு சூடோ பிரெக்னன்சின்ற ஒரு டிசீஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. இவங்க வாரிசு வேணும்னு ஆசைப்பட்டதுனால இவங்க கன்சீவா இல்லை, பட் கன்சீவா இருக்கிறதா அவங்கள அந்த உடல் பாடும் அவங்களோட சிம்டம்ஸும் அவங்கள நம்ப வச்சிருக்கு. அதாவது லைக் அவங்களுக்கு கன்சீவாக இருக்க மாட்டாங்க. கன்சீவாக இருக்கும்போது என்னென்னலாம் சிம்டம்ஸ் வருமோ அது எல்லா சிம்டமும் அவங்களுக்கு வரும். ப்ளஸ் அவங்களோட வயிறு வீக்குதல் வரைக்கும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் கன்சீவாக இருக்கிறேன்னு அவங்க நம்பியிருக்காங்க. பட் இல்லாத போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கோவப்பட்டு தான் யார் கேலி கிண்டல் பண்ணாங்களோ சுமார் 270 290 பேரை உயிரோடையே எரிச்சு கொண்டு இருக்காங்க. இதனால தான் அவங்கள எல்லாருமே பிளட்டி மேரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனிவே இந்த 3 விதமான ஸ்டோரியிலிருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இவங்க கொடுமையாகவும் கொடூரமாகவும் பல பேரை கொலை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்கன்றது புரியுது. சரி, ஓகே. ஏன் இங்கிலாந்துல இன்னமும் பயப்படுறாங்க அப்படின்னா, இவங்க இறந்த பிறகு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க போயிட்டாங்கன்ற ஒரு சந்தோஷத்துல இவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க கொலை பண்ணதாகவும் அவங்கெல்லாம் ரொம்ப கொடுமையா இறந்து கிடந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு மிரர் முன்னாடி 3 மெழுகுவத்தி ஏற்றிட்டு இவங்க பேரை 3 வாட்டி சொன்னாங்கன்னா அவங்க கொன்னுடுவாங்கன்ற ஒரு பயம் இன்னுமே பரவிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் தமிழ் அண்ட் டேக் கேர்.